திமுகவை சார்ந்த பத்திரிகை துறையினர், திமுகவால் விலைக்கு வாங்கப்பட்ட பத்திரிகை துறையினர் கதற தொடங்கிவிட்டார்கள். அதாவது என்னன்னா, மே 4ஆம் தேதி இவிஎம் குளறுபடி, பாஜக சதி, அதனால்தான் திமுக படுதோல்வி அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படியே டோன் வாய்ஸ் குறையுது. திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்க, நேற்று தான் என்ன சொல்றாரு, முதல்ல விஜயால் அரசியல் சூழல் மாறும் அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் வாயை திறக்கல. ஏன்னா ஓட்டு போட்ட அன்னைக்கு பயங்கரமா சூழல் வச்சாங்க, மறுபடியும் திமுக 200 சீட்டுகளுக்கு மேல் வரும்னு. ஜூனியர் விகடன் எவ்வளவு பெரிய ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில எழுத வச்சிருக்காங்க. என்ன எழுத வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, 189 சீட்டு டிவிக்கு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அங்க கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அப்பட்டமான பொய். பணம் வேலை செய்தது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்போ ஊடகம், புரோக்கர்ஸ், அப்போ ஊடகத்துறை மீது இருக்கிற நம்பிக்கையே போயிடும். இப்போ ரவீந்திரன் துரைசாமிலாம் சவால் விடுறாராம், 220 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொல்லி சவால் விடுறாரு. மே 4ஆம் தேதிக்கு அப்புறமா அவரு எங்க மூஞ்சிய வச்சுக்க போறாருன்றதுதான் பெரிய ஒரு காமெடி நினைக்கிறேன். இந்த வாட்டி பெண்கள் அதிகமாக ஓட்டளித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் விஜய் தான். என்ன வேணா நான் கடுமையா எதிர்த்திருக்கலாம், ஆனா ஒண்ணு நிதர்சனமான உண்மை அதுதான். அதே போல லட்சக்கணக்கானவர்கள் வந்தார்கள், விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு வந்தாங்க அப்படின்றத நான் நம்ப மாட்டேன், ஒத்துக்கவும் மாட்டேன். ஆனா வந்தாங்க. எந்த வாட்டி இல்லாதது இந்த வாட்டி பலர் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் இந்த வாட்டி விஜய்க்கு ஓட்டு போடணுன்றதுக்காக கண்டிப்பா வந்தாங்க. அது மறைக்கப்படாத உண்மை. அதுல பாத்தீங்கன்னா கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீடியா எவ்வளவு விலைக்கு போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நேஷனல் ஊடகம், ஒரு நேஷனல் ஊடகம் கருத்து கணிப்பு திமுகவுக்கு இவ்வளவுதான் இருக்கு ஓட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி அவர்கள் கருத்து கணிப்பு வெளியிடுதா இருந்தாங்க. ஆனா இது ஆளும் தரப்பினருக்கு, ஆளும் கட்சிக்கு காதுக்கு போன உடனே அவர்கள் அந்த கருத்து கணிப்பை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு நேஷனல் தேசிய ஊடகம் மிரட்டப்பட்டிருக்கு. அவர்களுடைய கண்ணில், சட்டத்தின் கண்ணில் கருப்பு துணியை கட்டுவதை போல ஊடகத்தினுடைய வாயை அடைத்திருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்லியிருப்பேன், செவ்வாயும் சனியும் இப்போது மீனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1920 ஏப்ரல்ல பயங்கர க்ளோஸ் ஆவாங்க நான் பேசியிருப்பேன், முன்னாடி வீடியோல பேசியிருப்பேன். ரெண்டுமே பலமான கிரகம். அதாவது செவ்வாய் அக்னிக்கு சமம், இது தீப்பிழம்பு, சனி பெட்ரோல் டீசல் என்று சொல்லலாம். அப்போ ரெண்டும் பயங்கர க்ளோஸ்ல இப்போ பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான கலேபரங்கள் நடக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ட்ரம்புக்கு நேற்று பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடந்து அவர் உயிர் தப்பி இருக்கிறார். அதாவது இந்த மாதிரி ஒரு மாற்றம், இந்த மாதிரி காலசர்ப்ப தோஷம் இருக்கும் போது, செவ்வாய் சனி கூடி இருக்கும் போது நம்ப முடியாத மாற்றங்கள், எப்படி ட்ரம்புக்கு நம்பவே முடியாத துப்பாக்கி சூடு நடந்ததோ, அதே போல எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் முதலமைச்சரிலிருந்து தூக்கி எறியப்பட்டாரோ, அவருக்கு எப்படி சிறை சென்றாரோ, அவருடைய கட்சி எப்படி சுக்குநூறாகி போனதோ, அதே போல இங்கும் நம்பத்தகாத மாற்றங்கள் நடக்கலாம். ஆனால் திமுக அனுதாபிகள், ஊடகவியலாளர்கள் கதறுவார்கள். இப்போதே கதற தொடங்கிவிட்டார்கள். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. அதாவது இப்போவே திமுக ஊடகவியலாளர்கள், திமுகவை சார்ந்த பத்திரிகை துறையினர், திமுகவால் விலைக்கு வாங்கப்பட்ட பத்திரிகை துறையினர் கதற தொடங்கிவிட்டார்கள். அதாவது என்னன்னா, மே 4ஆம் தேதி இவிஎம் குளறுபடி, பாஜக சதி, அதனால்தான் திமுக படுதோல்வி அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. உண்மையாவே பாத்தீங்கன்னா, பல பத்திரிகை துறையை சார்ந்தவர்களை திமுக விலை கொடுத்து வாங்கி இருக்கின்றது. அவர்களால் நன்மை அடைந்து கொண்டிருப்பவர்கள் கதற தொடங்கி விட்டார்கள். முதல்ல கமலஹாசன் மற்றும் திருமாவளவன்லாம் 200 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சூளுரைத்து கொண்டிருந்தார்கள். இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே டோன் வாய்ஸ் குறையுது. திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்க, நேற்று தான் என்ன சொல்றாரு, முதல்ல விஜயால் அரசியல் சூழல் மாறும் அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் வாயை திறக்கல. ஏன்னா ஓட்டு
போட்ட அன்னைக்கு பயங்கரமா சூளுர வச்சாங்க. மறுபடியும் திமுக 200 சீட்டுகளுக்கு மேல் வரும்னு. அதுலயும் இந்த ரவீந்திரன் துரைசாமி என்கிற பத்திரிகையாளர் பாத்தீங்கன்னா பயங்கரமா சவால் விட்டாரு. ஹலோ ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கரமா பேசுவாரு. நீங்க சொல்றதை கேட்கல அப்படி இப்படின்னு நீங்க மண்ணை கவ போறீங்கன்னு. இப்போ அவர் முகத்தில் நான் இப்பவே சொல்றேன், நான் ஞானி, எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு சொல்றதுக்கு, முன்கூட்டியே அறிவான் ஞானி. சத்தியமா முகத்துல கரியை தான் அவர் பூசிக்க போறாரு. இப்பயும் சொம்பு தட்டுறாரு. அவர் திமுகவிடம் நல்லா வாங்கிட்டு இருப்பாரு, எனக்கு தெரியும் வாங்கிட்டு இருப்பாரு. அதனால் பயங்கரமா ஜால்ரா தட்டுறாரு. 220 சீட்டு ஜெயிக்குமா திமுக? அடவும் ஒப்போ சொல்லலாம், ஓரளவுக்கு சொல்லலாம், நம்புற மாதிரி சொன்னா பரவாயில்லைங்க. அதுல பாத்தீங்கன்னா திரு ஐயநாதன் அவர்கள், பத்திரிகையாளர் ஐயநாதன் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி விஜய் கட்சியில போய் அவரு இணைஞ்சாரு. ஆனா அவருக்கு சரியான உரிய மரியாதை கொடுக்கப்படாததால் மற்றும் பதவி வழங்கப்படாததால் அவர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறினார். அந்த காழ்ப்புணர்ச்சியோ என்னமோ தெரியல, பயங்கரமா விஜய பேசிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டிபேட் பார்த்தேன் நேத்து. ஐயநாதன் உட்கார்ந்து இருக்கிறாரு, தாவேகா ஆதரவாளர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவர் ஒரு கணக்கு சொல்றாரு. இது பாருங்க, நீங்க ஐயநாதன் சொல்ற கணக்கெல்லாம் ஒன்னும் தவிடு புடிதான். இப்போ நான் மிகப்பெரிய எதிர்ப்பாளர், உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்களாம் எதிர்க்கிறத விட கடுமையாக எதிர்த்திருப்பேன். யார? நடிகர் விஜயை கடுமையாக, மிக கடுமையாக எதிர்த்திருப்பேன். அதனால் என்னுடைய யூடியூப் சேனலை ரிமூவ் செய்யப்பட்டதுன்னா பாத்துக்கோங்களேன். இப்போ நான் நிதர்சனமான உண்மையை தான் பேசணும். அதாவது எனக்குள்ள ஒரு ஸ்பிரிட், நான் எதிர்த்திருப்பேன். அது ஒரு காரண காரியம் இல்லாம தெய்வீக செயல்பாடு, அது ஒரு காரண காரியம் இல்லாம நடைபெறாது. அது நான் பேசிட்டேன், இல்லைன்னு சொல்லல, களத்துக்கு வரமாட்டாருன்னு சொன்னேன். ஆனா இப்ப நானே சொல்றேன், அவரு ஜெயிப்பாரு, டிவிக்கே சோடை போகாது. அதாவது அவர் முதலமைச்சர் ஆவாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இவங்கெல்லாம் துச்சமா பேசுறாங்கல்ல. இப்ப பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பத்திரிகையாளர் கோடங்கின்னு நினைக்கிறேன், டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்கன்னு இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது மனசை தேத்திக்க வேண்டியதுதான், முட்டு கொடுக்க வேண்டியதுதான், ஓரளவுக்கு கொடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பெண் நிறுவனம் 50% பத்திரிகையாளரை விலை கொடுத்து வாங்கிவிட்டது, ஊடகவியாளர்களை. அதே போல வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ் அர்ஜுனாவும் 50% அவரும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லிட்டு அவரும் விலை கொடுத்து வாங்கி விட்டார். இப்போ இதுல புழுகு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஜூனியர் விகடன் எவ்வளவு பெரிய ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில எழுத வச்சிருக்காங்க, என்ன எழுத வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, 189 சீட்டு டிவிக்கே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அங்க கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அப்பட்டமான பொய், பணம் வேலை செய்தது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்போ ஊடகம் புரோக்கர்ஸ், அப்போ ஊடகத்துறை மீது இருக்கிற நம்பிக்கையே போயிடும். எனக்கெல்லாம் ரங்கராஜ் பாண்டே மேல மிகுந்த மரியாதை வைத்திருந்தேன் முன்னாடி. அதற்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு அவரும் ஒரு சாதாரண ஈத்தர மனுஷன் அப்படின்றது எனக்கு போக போக தான் எனக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள், நான் உணர்ந்த விஷயங்களை வைத்து அவர் மேல இந்த மரியாதை எனக்கு சுத்தமா போயிடுச்சுன்னு. இவர்கள் எல்லாம் பணத்துக்கு மாரடிப்பவர்கள், கூலிக்கு மாரடிக்க கூடியவர்கள். பச்சையா சொல்லணும்னா இதுல ஜேம்ஸ் வசந்தன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ், அதாவது என் கார் கண்ணாடியை உடைத்து விட்டார்கள், தாவேகா தான் உடைச்சிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. சாயங்காலம் பாத்தீங்கன்னா சிசிடிவி விசாரிச்சுட்டு யாரோ ஒரு புதிய மனிதர், அது வீட்டு உரிமையாளரோ இல்ல பக்கத்துல இருக்கிறவரோ யாருன்னு தெரியல, ஆனா தாவேகாவினர் கிடையாது, அவர் காரை மறித்து நிப்பாட்டியதால் கார் கண்ணாடி கல்லை எறிந்து உடைக்கப்பட்டதாக சொல்றாங்க. ஆனா ஜேம்ஸ் வசந்தன் பயங்கரமான திமுக சொம்பு, அதுதான் உண்மை. ரவீந்திரன் துரைசாமிலாம் சவால் விடுறாராம், 220 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொல்லி சவால் விடுறாரு. மே 4ஆம் தேதிக்கு அப்புறமா அவரு எங்க மூஞ்சிய வச்சுக்க போறாருன்றதுதான் பெரிய ஒரு காமெடி நினைக்கிறேன். ஜேம்ஸ் வசந்தன் பாத்தீங்கன்னா திமுகவால் ஒரு என்ன சொல்றது, அவருக்கு சன் டிவில வேலை பார்த்திருக்கிறாரு, கலைஞர்ல அவர் இருந்திருக்கிறாரு, அங்க சன்மானம் பெற்று இருக்கிறார். அந்த விசுவாசத்தின் காரணமாக அதனால பேசுறாரு. இது பாருங்க, நீங்க என்னதான் முட்டாளு, அறிவிலி, தூங்கு மூஞ்சி, என்னென்னமோ சோம்பேறி, எந்த ஒரு திட்டமும் இல்லாதவர், அதான் பாத்தீங்கன்னா மணி அவர்கள் ஓரளவுக்கு நியாயதர்மமா பேசுறாரு. அவரும் விஜய புடிச்சு டாரு டாரா கிழிச்சிருப்பாரு, எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்னு சொல்லி கூட கிழிச்சிட்டு இருப்பாரு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிறாருங்க. ஆமா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நீங்க மக்கள் அறிவிலின்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். இப்ப ஐயநாதனு பாத்தீங்கன்னா அந்த டிபேட்ல இப்போ அந்த தாவேகா ஆதரவாளர் என்ன சொல்லியிருப்பாரு, பூவே உனக்காகல இருந்து, காதலுக்கு மரியாதையில இருந்து,
பல பேரு எங்க வீட்டுல உட்பட எல்லாருமே அவருக்கு ரசிகராக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒரு ட்ரஸ்டா மாறி இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அய்யநாதன் 41 பேர் செத்து போனாங்களே அந்த இதுக்கு பதில் சொல்லுங்க, அவருக்கு அது கூட வர துப்பு கிடையாது அப்படின்னு பேசுறாரு. நீங்க சொல்ற லாஜிக்கலா எதுவுமே மக்கள் பைத்தியமா இருக்கிறவங்க ஓப்பனா சொல்லணும்னா விஜய் மீது ஆர்வமாக பைத்தியமாக இருப்பவர்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். அது இல்லாம இந்த வாட்டி பெண்கள் அதிகமாக ஓட்டளித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் விஜய் தான். என்ன வேணா நான் கடுமையா எதிர்த்து இருக்கலாம், ஆனா ஒண்ணு நிதர்சனமான உண்மை அதுதான். அதே போல லட்சக்கணக்கானவர்கள் வந்தார்கள், விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு வந்தாங்க அப்படின்றத நான் நம்ப மாட்டேன், ஒத்துக்கவும் மாட்டேன். ஆனா வந்தாங்க. எந்த வாட்டி இல்லாதது இந்த வாட்டி பலர் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் இந்த வாட்டி விஜய்க்கு ஓட்டு போடணும்ன்றதுக்காக கண்டிப்பா வந்தாங்க. அது மறைக்கப்படாத உண்மை. இப்போ பத்திரிகையாளர் மணி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அறிவு இருக்கு இல்ல, தகுதி இருக்கு இல்ல, என்ன தகுதி என்ன தகுதி வேணும்? மக்கள் ஓட்டு போட்டாச்சு, அதற்கு பிறகு வந்து கத்துக்க போறாரு. எம்ஜிஆருக்கு அன்னைக்கு சோசியல் மீடியா இல்ல. இப்போ விஜய்க்கு இவ்வளவு பெரிய ஓட்டு வந்திருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் அவர் ஒரு நடிகர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 35 வருஷமா அவரு நடிகராக, வெற்றிகரமான நடிகராக அவர் வந்து நிறைய பாட்டுக்கள் இப்படி மக்கள் மனசுல போய் ஆழ் மனசுல போய் பதிவாயிருக்குங்க. இப்போ உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா, ஏன் ஒருவன் குடிக்கிறான்? அவனுக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, ஆழ் மனசுல போய் பதிவாயிடும். உளவியல் ரீதியாக அந்த குடிக்கிறதன் மூலமாக அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ ஸ்மோக் பண்றாங்க, புகைப்பிடிப்பவர்கள் புகை பிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்பம் கிடைக்குது, பிளஷர் கிடைக்குது. அதே போலதான் விஜய்க்கு அவங்க நீங்க என்ன முட்டு கொடுத்தாலும், நீங்க என்ன அவரை மடையன் என்று சொன்னாலும், ஏன் நான் சொன்னாலும், யாரு சொன்னாலும் அது ஒரு பெரிய எமோஷன். அது அய்யநாதனாலாம் புரிஞ்சுக்கவே முடியாது. அவர்களாம் காலம் கடந்தவர்கள், வயதானவர்கள். இப்போ அய்யநாதன் பாத்தீங்கன்னா இவிஎம் பத்தி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரா. அந்த புத்தகத்துல அதாவது வடக்கு அங்க பாத்தீங்கன்னா எப்படி பாஜக இவிஎம்ஐ பயன்படுத்தி வெற்றி பெற்றது அப்படின்றத பத்தி புத்தகம் எழுதியிருக்கிறாராம். அதாவது காலையில ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும் ஓட்டு வராது, 4 மணி இல்ல 5 மணிக்கு 4000 ஓட்டு பதிவாகும். இதெல்லாம் இவிஎம் குளறுபடி. அதே போலதான் அவர்கள் ஆட்சியை அங்கே பெரும்பாலும் பிடித்திருக்கிறார்கள் பாஜகவினர். அதே மாதிரி அவர்களால இங்க தமிழ்நாட்டுல ஆட்சியை கைப்பற்ற முடியாது, முகாந்திரம் இருக்காது, போட மாட்டாங்க. அதனால விஜயை கருவியாக பயன்படுத்தி இவிஎம்மில் குளறுபடி செய்து இந்த முறை அவர்கள் ஆட்சியை பிடிக்க நினைக்கிறார்கள். இப்பவே கதற தொடங்கி விட்டார்கள் திமுகவின் பத்திரிகையாளர்கள். இப்போ இதுல நிறைய வதந்திகளும் கிளப்புறாங்க. அதாவது விஜய் வந்து முதல்வர் பதவி ஏற்க போறாரு, அப்புறம் இந்த அமைச்சரவை பட்டியல், உத்தேச அமைச்சரவை பட்டியல் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. யாரு வெளியிடுறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே வெளியிட மாட்டாங்க, திமுக பண்ற குசும்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது தெரியல. இப்பவே உத்தேசமா அந்த அமைச்சர்கள் பட்டியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க இவிஎம் அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவுறாங்க, மக்கள் மனதை தயார் செய்கிறார்கள் பாஜகவினர். அவர்கள் மனங்களை இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி ஹங் அசம்பிளி, தொங்கு சட்டசபை அப்படின்னு மக்கள் மனசுல தயார் பண்றாங்கன்னு திமுகவினர், திமுக பத்திரிகையாளர்கள் எப்படி பரப்புரை செய்கிறீர்களோ அதற்கு நாங்களும் எதிர்வினை ஆற்ற வேண்டியுள்ளது. எப்படி நீங்க மண்டையை கழுவுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்களோ அதற்கு எதிர்வினை ஆற்றி தான் ஆக வேண்டும். நான் என்ன சொல்லியிருப்பேன், மத்தியிலும் பாஜக ஆட்சி, மாநிலத்திலும் பாஜக ஆட்சின்னு சொல்லியிருப்பேன். எடுத்து வேணா பாத்துக்கோங்க. இப்போ உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா எப்படி விஜய்க்கு ஓட்டு இவ்வளோ போட்டாங்க அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு உதாரணத்தை கொடுத்து நான் புரிய வைக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எங்க அப்பா திமுக அனுதாபி, திமுக தான் ஓட்டு போடுவாரு. நான் சுமார் 19 வயசுல முதல் ஓட்டு போட்டேன். யாருக்கு போட்டேன் ஞாபகம் இல்லை, உண்மையில ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனா 2006ஆம் ஆண்டு நான் ஓட்டு போட்டேன். யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுக்கு நான் ஓட்டு போட்டேன். அந்த சமயத்துல ரமணா கேமராமேன், அவர் பேரை நீங்களே எடுத்து பாத்துக்கோங்க, பிரபலமான பெரிய கேமராமேன். அவரோட நான் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பாட்டு எனக்கு அவரு பண்ணி கொடுக்குறாரு. ஷூட்டிங் லொகேஷன் அன்னைக்கு தான் நாங்க பார்க்க போறோம். ஓட்டு அன்னைக்கு தான் நாங்க ஓட்டு போட்டுட்டு வந்துடுறேன் சார் நானும் இயக்குனரும் சொல்லிட்டு நாங்க ஓட்டு போட்டுட்டு நாங்க அவரோட கார்ல சேர்ந்து பயணிக்கிறோம். கோவூர் போயிட்டு இருக்கோம்.
அப்போ எங்களை அவர் விஜயகாந்தோட வேலை செய்தவர். அப்போ எங்களை பார்த்து ஒளிப்பதிவாளர் கேட்கிறாரு, சின்ன பசங்க அப்ப நாங்க 2006ஆம் ஆண்டு. ஓகே, யாருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்றாங்க. நான் என்ன சொல்றேன், 2 பேருமே வந்து விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போட்டோம். ஐயோ சுத்த பேத்தலுங்கிறாரு. அவருக்கா போட்டீங்க? அதனால ஒண்ணுமே தெரியாது. பாத்தீங்களா, இன்னைக்கு விஜய் சொல்றாங்கல்ல, அதே மாதிரி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவருக்கும் படத்துல, ரமணா படத்துல மோதல் பிடிச்சிக்காது. அதனால அவரு அப்படி சொல்றாரு. ஓகே, எங்க அப்பா திமுக அனுதாபின்னு சொல்லிட்டேன் நான். எங்க அப்பா திமுக அனுதாபின்னா எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு சொல்லுக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு இருக்க பட்சத்துல எங்க அம்மா கேட்பாங்க, நீ திமுக ஓட்டு போட்டுரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. எங்க அப்பா சொல்லை மறுக்காம எங்க அம்மா ஓட்டு போட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியும், என் வீடியோ நிறைய போயிடுச்சு அந்த யூடியூப் சேனல்ல. 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட. பாத்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட வெளிநாடு தொடர்பு, நான் வெளிநாடு பயணம் பண்ணியிருப்பேன். ஏகப்பட்ட மனிதர்களை, வெளிநாட்டில் இருக்கும் ஈழ தமிழர்களை சந்தித்திருப்பேன். அதற்கு காரணம் அந்த யூடியூப் சேனல் தான். அந்த சேனலே போயிடுச்சு. அந்த சேனல்ல போட்டேன்னா வீடியோ, எந்த வீடியோவா இருந்தாலும் நானே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என் நேரம் சரியில்லைன்னு இருப்பேன். ஜோதிட ரீதியாக கிட்டத்தட்ட 3 வருஷம் சரியா வீடியோவே போடல. ஆனா அந்த சேனல்ல பி பாசிட்டிவ் ஏஎல் சூர்யான்ற சேனல்ல மோட்டிவேஷன் போட்டேன்னா அப்படி பார்ப்பாங்க. ஏன், என் வீடு தேடி வந்துருவாங்க. சில பேர் சினிமா நடிகர்களை மாதிரி என் வீடை தேடியே என்னை தேடி வந்துருவாங்க. அப்படி அந்த சேனல்ல போட்டா ரீச் ஆகும். 3 வருஷம் நான் போடவே இல்லை, சரியா வீடியோ போடல. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கோம், மீடியால ஒரு சர்ச்சையாகி போச்சு. அதனால என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஒரு பாக்குறது வந்து இந்த வேகம் குறைஞ்சு போச்சு. ஒரு 80,000 சப்ஸ்கிரைபரோட நின்றுட்டு இருந்தது. அது பாத்தீங்கன்னா கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி, அதாவது நவம்பர் 30, 2025ல இருந்து தான் நான் மெயின் ஸ்ட்ரீமா கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ ரெகுலரா போட ஆரம்பிச்சேன். நான் முதல்ல போட்ட வீடியோ 2026ஆம் ஆண்டு நடைபெற போகும் முக்கிய நிகழ்வுகள். அந்த வீடியோ இந்த சேனல்லையும் சரி, அந்த சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட, அதுலயும் போட்ட ஃபர்ஸ்ட் டே ஹிட். அது போக இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் போட்டேன், 23 நினைக்கிறேன் தேதி போட்ட வீடியோ. ஃபர்ஸ்ட் 12 ஹவர்ஸ் ஒண்ணுமே வரல. யார் தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதல்வர்? 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வீடியோ கடகட கடகடன் ஏறி வந்துச்சு. கிட்டத்தட்ட 35,000 பார்வையாளர்கள். இப்போ யூடியூப்ல வார்னிங் வாங்கினதுனால இப்ப நான் எந்த வீடியோ போட்டாலும் 1000 பேருக்கு மேல பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அதே சேம் கண்டென்ட் Facebookல போட்டா கிட்டத்தட்ட 50,000ல இருந்து மினிமம் 60,000 பேர் ஒரு நாளைக்குள்ள பாத்துறாங்க. அதாவது பரபரப்பாக அரசியலை பற்றி பேசக்கூடிய கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்துறாங்க. அவ்வளவு பார்வையாளர்கள், அவ்வளவு கமெண்ட், நல்ல கமெண்ட்டும் வரும், கெட்ட கமெண்ட்டும் வரும். அப்போ நான் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா அடிச்சிருப்பேன். நானே இப்போ நிதர்சனமான உண்மையை பேசுறேன். கமிங் பேக் டு த பாயிண்ட். அப்போ நாங்க போட்டோம், எங்க அப்பா அனுதாபி. நான் வந்து சொல்றத கேட்க மாட்டேன். எங்க அப்பா சொல்றத உங்களுக்கு தெரியும். நான் இப்படி எங்க அப்பா போக சொன்னாருன்னா அப்படிதான் நான் வேணும்னு மாத்தி வேற பக்கம் போவேன்னு சொல்லியிருப்பேன். அப்போ நான் அந்த சமயத்துல எனக்கு பெரிய அளவுல ஜெயலலிதா மேல எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லைனாலும் நான் போட்டதுக்கான காரணம் விஜயகாந்த் தான். இத்தனைக்கும் அந்த சமயத்துல சோசியல் மீடியால ரொம்ப பிரசித்தி பெறல. அவரை பார்த்த படம், அவரை காது வழியாக கேள்விப்பட்டது. அதாவது ரொம்ப நல்ல மனுஷர், அவர் வந்து நிறைய கொடைவள்ளல், நிறைய வந்து ஏழைகளுக்கு உதவி செய்வார், கேப்டன் கூப்பிடுவாங்க, அவர் பலருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர் அப்படின்றத கேள்விப்பட்டு தொலைக்காட்சிகள்ல பார்த்து, இந்த மாதிரி இவ்வளவு பிரபலமா சோசியல் மீடியால இல்ல, அந்த சமயத்துல பார்த்து இளைஞர்கள் நாங்க ஓட்டு போட்டோம்ல. அதே போலதான் இன்னைக்கு என் தம்பி, எங்க அப்பா போட மாட்டாரு, கண்டினியூஸா அவரு திமுக ஜீனு அங்கதான் போடுவாரு. எங்க அம்மாவும் திமுக தான் போடுவாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா என் தம்பி, என்னுடைய 2 தம்பிகள், அவங்க மனோநிலை மாறலாம். ஏன்னா அவங்க டிஎம்கேக்கு போட்டிருக்கலாம், ஏடிஎம்கேக்கு போட்டிருக்கலாம். முன்னாடி வேற வழி இல்லை, டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ தான் போட்டு ஆகணும், வேற யாருக்கும். ஏன்னா நாம் தமிழர்லாம் பெரிய அளவுல ஈர்ப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போ ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா என் தம்பியை கூட மாற்றி ஓட்டு போட்டிருக்கலாம். எப்படி, நம்ம தான் ஒரு மாற்றம் வேணுமே, ஒரு மாத்தி தான் போட்டு பார்ப்போமே அப்படின்ற ஒரு மனப்பான்மையில மாத்தி ஒருவேளை போட்டிருக்கலாம். வாய்ப்புகள் 90% உண்டு. அப்படித்தான் பலரும் விஜய்க்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக போட்டிருப்பாங்க. அதாவது இவர்கள் ஊழல்வாதிகள், அவர்கள் ஊழல்வாதிகள்னு சொன்னாலுமே பரவாயில்ல, அவங்க கொள்ளையடிச்சதெல்லாம் போதும், அவங்களை கம்பேர் பண்ணும்போது இவர் புதுசா ஒருத்தர் வந்துட்டு தான் போகட்டுமே. திமுக வந்ததுன்னா மறுபடியும் பயங்கரமா சுரண்டுவாங்க, பயங்கரமா லஞ்ச லாவணியம் இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல,
கஞ்சா புழக்கம் இருக்கும் அப்படின்றதுனால ஒரு மாற்று சக்தி. இன்னொன்னு நிறைய வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா ஒரு 3 சிலிண்டர் தரேன்னு சொன்னாரு. நிறைய இப்போ கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள்லாம் அதிமுக இருந்தாங்க. அதிமுக இருந்து திமுக வந்துட்டாங்க. அதனால அந்த ஓட்டு அவர்களுக்கு மனோஜ் பாண்டியனுக்கு விழுக வேண்டிய ஓட்டு அவர் கட்சி மாறி திமுக வந்ததுனால திமுக தான் வரும்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தொன்று தொட்டு எங்க அப்பா இருக்காருன்னா எங்க அப்பாவுக்கு அப்பா, எங்க தாத்தா இல்ல எங்க அப்பா அவர்களை போன்றவர்கள்லாம் இரட்டை இலைக்கு போடுறத அவர்களை மாற்றவே முடியாது. இதுதான் உளவியல். எப்படி இரட்டை இலைக்கு தான் நாங்க போடுவோம் அப்படின்னு அவங்க இருந்தாங்கன்னா அங்க மனோஜ் பாண்டியனுக்கு போடல, அங்க வைத்தியலிங்கத்துக்கு போடல. அவர்கள் தொடர்ச்சியா வின் பண்ணிட்டு வராங்களாம். இரட்டை இலைக்கு அந்த தொகுதியில் இரட்டை இலைக்கு போடுகிறார்கள். அப்பனா இந்த வாட்டி எந்த கேண்டிடேட் நின்னாலும் வைத்தியலிங்கம் நின்னாலும் சரி யாரு நின்னாலும் அங்க இரட்டை இலை தான் குத்துவார்கள். அந்த தொகுதி ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதி. அங்க இரட்டை இலை தான் வின் பண்ணோம். அதே போல இந்த முறை செந்தில் பாலாஜி கண்டிப்பாக தோல்வி அடைவார். சட்டசபை தேர்தலில் செந்தில் பாலாஜி அந்த வேலை வாய்ப்புக்கு ஏமாற்றப்பட்டது அந்த ஒரு விஷயம் மற்றும் அவருக்கு கண்டிப்பாக தோல்வி. அதே போல ஓபிஎஸ் அவர்களுக்கும் கண்டிப்பாக அவரும் தோல்வி அடைவார். அதே மாதிரி திருமாவளவன் 8 தொகுதி 8லயுமே அவரு மண்ணை கவ்வார்னு 8லயும் மண்ணை கவ்வார். ஏன்? அவர்கிட்ட இருக்க ஓட்டு யாரு? தலித் ஓட்டு, பின்தங்கிய மக்களுடைய ஓட்டு. பின்தங்கிய மக்களுடைய ஓட்டெல்லாம் இந்த முறை விஜய்க்கு சென்றுள்ளது. அதுதான் உண்மை. விஜய்க்கு பாத்தீங்கன்னா பெண்கள் ஓட்டு, பின்தங்கிய மக்கள் ஓட்டு, இளைஞர்கள் புதிய முதல் முறை வாக்காளர்களுடைய ஓட்டு, ஐடி துறையில் வேலை பார்ப்பவர்களுடைய ஓட்டு, இப்படி 4 விதமான ஓட்டுகள் அங்கு டிவிகே விஜய்க்கு போயிருக்கு. பாத்தீங்கன்னா துக்ளக் பத்திரிகையில சுமார் 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி துக்ளக் பத்திரிகையில பாத்தீங்கன்னா விஜயோட ஓட்டு சதவீதம் 27ல இருந்து சுமார் 33% சொல்லி நான் படிச்சேன். அதாவது சோ ராமசாமி நடத்தக்கூடிய ஒரு இன்டலெக்சுவல் வரலாம், அவர் நடத்தக்கூடிய துக்ளக் பத்திரிகை சாமானியமாக ஒருவருக்கு இவ்வளவு ஓட்டு அப்படின்னு சொல்லி எழுத மாட்டாங்க. அப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 33ங்கிறது சென்னை சிட்டி லெவல்ல பாத்தீங்கன்னா 30% வரலாம், இல்ல 35 கூட வரலாம். ஆனா ஆவரேஜா 27 to 33% ஓட்டு இருக்கு. சிட்டில பெரும்பான்மையா இருக்கு. விஜய் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஆர்கே நகர் தொகுதியில் அவர்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள். பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தொழிலாளர்கள், தொழிற்சாலை நடத்தி கொண்டிருப்பவர்கள், தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு. இது போன்றவர்கள் எல்லாம் விஜய்க்கு போட்டு பாப்போமே அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது மே 4ஆம் தேதி நான் சொல்லிட்டேனே, அவர் நூலிழையில் ஜெயித்து விடுவார் அல்லது நூலிழையில் தோற்றும் விடலாம். ஆனால் மண்ணை கவ மாட்டார்கள். டிவிகே விஜய் டெபாசிட்டே வாங்க மாட்டாருன்னு பேசினீங்கன்னா நீங்க இப்பவே உங்களை காரி துப்புவாங்க, இல்ல கறி அள்ளி நீங்களே பூசிக்கிற மாதிரி வரும். ஓட்டு சீட்டாக மாறாதுன்னு பேசிட்டு வந்தாங்க. இப்ப கொஞ்சம் மாத்தி பேசுறாங்க, பயப்படுறாங்க பேசுறதுக்கே. ஏன்னா கள நிலவரத்தை உணர்ந்துட்டாங்க. இப்பவே கதற தொடங்கி விட்டார்கள். இவிஎம்மில் பாஜக குளறுபடி செய்யும் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு வருகிறார்கள். யாரு? முக்கியமாக திமுகவால் விலைக்கு வாங்கப்பட்ட ஊடகவியலாளர்கள். அதுல பாத்தீங்கன்னா கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீடியா எவ்வளவு விலைக்கு போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நேஷனல் ஊடகம், ஒரு நேஷனல் ஊடகம் கருத்து கணிப்பு திமுகவுக்கு இவ்வளவுதான் இருக்கு ஓட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி அவர்கள் கருத்து கணிப்பு வெளியிடுதா இருந்தாங்க. ஆனா இது ஆளும் தரப்பினருக்கு, ஆளும் கட்சிக்கு காதுக்கு போன உடனே அவர்கள் அந்த கருத்து கணிப்பை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு நேஷனல் தேசிய ஊடகம் மிரட்டப்பட்டிருக்கு. அவர்களுடைய கண்ணில், சட்டத்தின் கண்ணில் கருப்பு துணியை கட்டுவதை போல ஊடகத்தினுடைய வாயை அடைத்திருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் எப்போதெல்லாம் உயர்ந்திருக்கின்றதோ அப்போதெல்லாம் ஆட்சி மாற்றம் நடைபெற்று இருக்கின்றது. இதுதான் உண்மை. இதற்கு விதிவிலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 1980ஆம் ஆண்டும் 1984ஆம் ஆண்டும் வாக்கு சதவீதம் அதிகரித்தும் எம்ஜிஆர் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். மற்றபடி எப்போதெல்லாம் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறதோ அப்போது அங்கே ஆட்சி மாற்றம் நடைபெற்று இருக்கின்றது. ஐடி துறையில இருக்கிறவங்க நீங்க என்னன்னு கேட்க முடியும்? அவங்களுக்கு விஜய் படத்தை பார்த்திருப்பாங்க. இப்ப ஐயநாதன் சொல்ற மாதிரி கரூர் சம்பவம், அப்புறமா அவருக்கு என்ன திட்டம் இருக்கு,
அவர்கிட்ட என்ன விஷன் இருக்கு, அவருக்கு படிப்பறிவு கிடையாது, அவரே காலேஜ் டிராப் அவுட்டு. நீங்க என்ன சொன்னாலும் நான் தான் சொல்லிட்டேனே, ஆழ்மன உளவியல் எப்படி அவங்களுக்கு கண்மூடித்தனமா விஜய பிடிக்குதோ அது ஓட்டாக மாறி இருக்கு. இப்போ ஜோதிட ரீதியா பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லியிருப்பேன், செவ்வாயும் சனியும் இப்போது மீனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1920ல ஏப்ரல்ல பயங்கர க்ளோஸ் ஆவாங்கன்னு நான் பேசியிருப்பேன், முன்னாடி வீடியோல பேசியிருப்பேன். ரெண்டுமே பலமான கிரகம். அதாவது செவ்வாய் அக்னிக்கு சமம், இது தீப்பிழம்பு, சனி பெட்ரோல் டீசல் என்று சொல்லலாம். அப்போ ரெண்டும் பயங்கர க்ளோஸ்ல இப்போ பயணிச்சு கொண்டிருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான கலேபரங்கள் நடக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ ட்ரம்புக்கு நேற்று பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடந்து அவர் உயிர் தப்பி இருக்கிறார். செவ்வாய் சனி குண்டு, அணுகுண்டு, அப்போ துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அதே போல இப்போ கோச்சாரத்தின்படி பாத்தீங்கன்னா கால சர்ப தோஷத்தில் இன்னைக்கு கோச்சாரம் பாத்தீங்கன்னா சந்திரன் உட்பட எல்லாமே சிம்மத்தில இருந்து கும்பத்தில இருந்து சிம்மம் வரைக்கும் அப்படியே ஃபுல்லா கால சர்ப தோஷம். அதாவது ஜோதிட ரீதியாக அத்தனை கிரகங்களும் அப்படியே ஒரு 7 கட்டத்துக்குள்ள மாட்டிக்கொண்டு இருக்கிறது. அப்படி பாம்பு வாய்க்கும் அந்த வாளுக்கும் இடையில இருக்கிற மாதிரி அத்தனை கிரகங்களும் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. இது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா மே 4ஆம் தேதி ரிசல்ட் அன்னைக்கெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. பயங்கரமான கலவரங்கள் வெடிக்கலாம். அதாவது எப்படின்னா நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும். எப்படி இப்போ விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு கூட்டம் ஓட்டா மாறாது அப்படின்னு பேசிட்டே வந்தாங்க. இப்போ சிரஞ்சீவிக்கெல்லாம் அது கட்சி தொடங்கிய அன்று 20 லட்சம் பேர் கூடினார்கள். ஆனால் என்ன ஆனது? அதே போல சிரஞ்சீவிக்கு என்ன ஆனதோ அதே போல்தான் விஜய்க்கும் ஆகும் என்று பேசிக்கொண்டு வருகிறார்கள். நான் என்ன சொல்றேன், விஜய் வில் நாட் பிகம் சிஎம். அவரு அரசியலை விட்டு எல்லாமே கடவுளுடைய கணக்குங்க. இறைவன் போடும் கணக்கு வேற. அவரு ஏதோ ஒரு விஷயத்த ஒண்ணு நடத்த போறாரு. அவர் எப்படி நடத்த போறாரு, அவர் ஸ்கிரீன் பிளே, அவர் திட்டம் என்ன என்பது மனிதனால் கணிக்கவே முடியாது. இந்த திமுக ஊடகக்காரர்களால், விலைக்கு வாங்கப்பட்ட ஊடகக்காரர்களால் கணிக்கவே முடியாது. அவர் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அவர் நடத்தி விடுவார். அப்போ கால சர்பதோஷத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கால சர்பதோஷ ஜாதகம் அது. ஓகே, என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா யாருமே நம்பல, யாருமே எதிர்பார்க்கல. டெல்லியில அவர் முதலமைச்சர் ஆனார். கட்சி தொடங்கி ஒரு சின்ன ஒரு கேப்ல பாத்தீங்கன்னா மிகச்சிறிய இடைவேளையில் அவர் டெல்லிக்கு முதலமைச்சர் ஆனாரு. இப்போ என்ன ஆயிருக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா ஊழலை எதிர்க்கிறேன்னாரு, கடைசியில் அவர் மேல ஊழல் வழக்கு வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அவர் கட்சியில பயங்கரமா ஒண்ணுமே இல்லாம காணாம போயிடுச்சு. அதாவது 7 எம்பிக்கள் அங்கிருந்து தாழப்பட்டிருக்கிறார்கள், அங்கிருந்து வேற கட்சிக்கு போயிட்டாங்க. இப்போ அதாவது இந்த மாதிரி ஒரு மாற்றம், இந்த மாதிரி கால சர்ப தோஷம் இருக்கும்போது, செவ்வாய் சனி கூடி இருக்கும் போது நம்ப முடியாத மாற்றங்கள், எப்படி ட்ரம்புக்கு நம்பவே முடியாத துப்பாக்கி சூடு நடந்ததோ அதே போல எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் முதலமைச்சரிலிருந்து தூக்கி எறியப்பட்டாரோ, அவருக்கு எப்படி சிறை சென்றாரோ, அவருடைய கட்சி எப்படி சுக்குநூறாகி போனதோ அதே போல இங்கும் நம்பத்தகாத மாற்றங்கள் நடக்கலாம். ஆனால் திமுக அனுதாபிகள், ஊடகவியலாளர்கள் கதறுவார்கள். இப்போதே கதற தொடங்கி விட்டார்கள். ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் எங்க என்ன ஆக போறாரு தெரியல. விஜய் ப்ரோன்னு அவரு இப்போ நீங்க சொல்லி என்ன ஆச்சு? ஒரு மண்ணும் ஆகல. அங்க விஜய் ஜெயிச்சுட்டாரு. நான் இப்பயும் சொல்றேன், அவரு 180 ஜெயிப்பாரு, 150 ஜெயிப்பாரு. இந்த பாருங்க என்னுடைய கணக்கு. இப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு புதிய ஒருத்தர் தான் தமிழ்நாட்டுக்கு 2026ஆம் ஆண்டு முதலமைச்சரா வருவாருன்னு பேசியிருப்பேன். இப்போ என்ன பிரபஞ்சம் நிகழ்த்த போகின்றது என்று தெரியவில்லை. அவரு 20 சீட்டு கூட ஜெயிக்கலாம், இல்ல 30 சீட்டு கூட ஜெயிக்கட்டும். ஆனால் அந்த அவர் வெற்றி பெறுவதன் மூலமாக என்ன நடைபெற போகின்றது? அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த குட்டீஸ் எல்லாம் அப்பா அம்மாவை அப்புறம் தாத்தா பாட்டி எல்லாம் போய் காதுல விசில் ஊதுங்க அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. எப்படி கேட்பரிஸ் வாங்கி தர இந்த குழந்தைங்க எல்லாம் அழுவாங்களோ, இப்பவே எங்க அண்ணன் விஜய் மே 4ஆம் தேதி அவர் ஜெயிக்கலன்னா என் குழந்தைக்கு நான் விஷம் வச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு இப்போ பெண்கள் எல்லாம் பேசிட்டு வராங்க.
அது மாதிரி செஞ்சிருக்க கூடாது. அவரு குழந்தைகள் எல்லாம் அவர் இது மாதிரி உங்களுடைய அம்மா அப்பா கிட்ட அடம் பிடிங்க, விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னது. அவர்கள் இப்போ ஒரு கேஸ் வேற வழக்கு வேற போட்டிருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், எல்லாம் சரி, நீங்க பணம் கொடுத்து பாத்தீங்க, திமுகவினர் ஏகமான பணத்தை வாரி வழங்கினீர்கள், அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகல. அப்போ அது தவறு கிடையாதா? நீங்க பணம் கொடுக்கறது தவறு கிடையாதா? இதுவும் ஒரு விதமான தவறு தான், பண்ணிருக்க கூடாது. அதாவது குழந்தைகளுடைய மனதில் அந்த மாதிரி விஷயங்களை கேட்க சொல்லக்கூடாது. நான் சொன்னது போலவே இங்கே தாமரை கண்டிப்பாக மலரும். இது இறைவனின் கணக்கு. அதே போல மதுரை தொகுதியில பாத்தீங்கன்னா டஃப் காம்படிஷனா இருக்கும். அதாவது யாரு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் சுந்தர் சி, இவர்கள் இருவருக்கும் கடுமையான போட்டி இருக்கும். பழனிவேல் தியாகராஜன் மேல என்ன கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா, அவர் கட்சிக்கு எதுவுமே, அதாவது அவர் தொகுதிக்கு எதுவுமே செய்யல, வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யல, வந்து பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் ஹீஸ் அ இன்டெலெக்சுவல், ரொம்ப பெரிய கோடீஸ்வர குடும்பம். அவருடைய தொன்று தொட்டு திமுகவினர், பழனிவேல் தியாகராஜனுடைய தந்தை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க எல்லாம் திமுக அபிமானிகள். அதனால பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பெரியதாக பார்க்க முடியல அவரை, அவரும் தொகுதிக்கு வந்து பார்க்கல, பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தல. ஒரு பாலம் கட்டி கொடுத்திருக்கலாம், எந்த விதமான ஒரு ஃபேக்டரிஸ் போட்டிருக்கலாம், இளைஞர்களுக்கு பல பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கலாம், தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி, இப்படி எந்த விதமான முன்னேற்றத்தையும் அந்த தொகுதிக்கு செய்யவில்லை. அதனால் சுந்தர் சியும் ஒரு ஃபெமிலியர் கேண்டிடேட், ஒரு பிரபலமான ஒரு முகம். அதனால என்னதான் இவர் கலாய்ச்சாலும் வாய்ப்பு எப்படின்னு சொல்ல முடியாது, யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம். அதான் சொல்லிட்டு இருப்பேனே, அதிரடியான மாற்றம் ஏற்படும். செவ்வாய் சனி சேர்க்கை இருதும் பயங்கரமா என்ன ஆகும், கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டே இருந்ததுன்னா கப 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 கபன்னு ஒன்ஸ் நம்பவே முடியாத பர்ஸ்ட் அவுட் ஆகும். அதனால என்னெல்லாம் பர்ஸ்ட் அவுட் ஆக போகுது, இப்போ என்னெல்லாம் நடக்க போகுது, கலவரங்கள் நடக்குமா, என்ன பொறுத்தவரை நடக்கக்கூடாது. ஆனால் திமுக மண்ணை கவ போகிறார்கள் என்றால் எப்படி வேணா அவங்க பிளேட்டை திருப்புவாங்க. கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா ஐயநாதன் அவர்கள்லாம், அதாவது நீங்க உங்க காழ்ப்புணர்ச்சி எல்லாம் விட்டுருங்க சார், உங்க காழ்ப்புணர்ச்சி எல்லாம் விட்டுட்டு யோசிச்சு பாருங்க, எப்படி 5ல இருந்து 6 மணிக்கு 4000 ஓட்டு இவிஎம்ல எப்படி குளறுபடி பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. உங்க கற்பனை சக்திக்கு ஒரு வரைமுறையே இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா எது எப்படியோ, நான் சொன்னது போல இங்கே வரக்கூடிய ஆட்சி என் அப்பன் முருகன் ஆட்சி, மக்கள் அதை கொண்டாடுவார்கள். அதே போல அதிரடியான மாற்றங்களும் நிகழும். தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.